திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கிராமத்து மக்களை அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் தரக்குறைவாக பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு அதிகாரிகள் போலீசாருக்கு பணம் கொடுத்தே மணல் அள்ளுவதாகவும் அவர் பொதுமக்களை மிரட்டுகிறார். அரசு அதிகாரிகள் பணம் வாங்கியது உண்மையா? ஏரியில் மணல் எடுத்ததை தடுக்கச் சென்ற இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் தரக்குறைவாக பேசும் காட்சிகள் தான் இவை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முரப்பத்தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட விதுவதாங்கல் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். முரப்பத்தாங்கல் கிராமத்திலிருந்து விதுவதாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரிக்கு தண்ணீர் வருகிறது. மேலும் விதுவதாங்கல் ஏரியில் பல நாட்களாக மணல் மாஃபியா கும்பல் இரவு நேரங்களில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக லாரி மற்றும் டிராக்டர்களில் மணல் கடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மணல் எடுத்ததால் ஏரி பகுதியில் 5 அடி ஆழம் அளவிற்கு மிகப்பெரிய பள்ளமும் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை போலீசாரிடம் என்று பல முறை புகார் அளித்தும் இதுநாள் வரையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து விதுவந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரியில் மணல் அள்ளுவதை தடுக்க முயற்சி எடுத்தனர். நள்ளிரவில் ஒரு கும்பல் டாரஸ் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரத்துடன் மணல் அள்ளுவதை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி வாகனங்களையும் சிறைப்பிடித்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த முள்ளண்டிபுரம் கிராமத்தை சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர் வெங்கடேசன் பொதுமக்களை ஆபாசமாகவும் மிரட்டல் விடுத்தும் பேசியுள்ளார். எந்த ஒரு அதிகாரிக்கும் தகவல் கொடுங்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. விஏஓ மற்றும் போலீசார் வந்தாலும் என்ன பண்ணிட முடியும்? எல்லோருக்கும் பணம் கொடுத்து விட்டுதான் இங்கு வேலையே செய்கிறேன் என்று வெங்கடேசன் அப்பட்டமாக கூறினார். மேலும் அங்கிருந்த பொதுமக்களையும் இளைஞர்களையும் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் வெங்கடேசன் பேசினார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நம் தலைவிதி என்று முணுமுணுத்து சென்றனர். ஆனால் அதில் ஒரு இளைஞர் வெங்கடேசன் மிரட்டி ஆபாசமாக பேசக்கூடிய காட்சிகளை செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டுள்ளார். அப்பட்டமாக மிரட்டல் விடுக்கக்கூடிய வெங்கடேசனின் தம்பி மற்றும் உறவினர்கள் திமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை பார்த்த அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் அடுத்து என்ன செய்வது என்று அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் நிலத்திற்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்த போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அந்த கிராமத்து மக்கள் எதிர்பார்த்து உள்ளனர். மரியாதையோட பேசணும். எந்த ஊர்ல மண் வாட்டி எந்த ஊர்ல கத்துற? ஆமா தாங்கல. சண்டை போடுற வந்தீங்க, சண்டை போட வந்தாங்க எல்லாரும். நாளைக்கு காலையில வரும் போ.